வெல்கம் டு டேஃப் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மேக்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2023 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பை சார்ட் வச்சுருக்கோம். ஸோ பை சார்ட் எதுக்கு அப்படின்னா மேக்ஸில் நம்ம எஸ்ஐக்கு பொறுத்த வரைக்கும் பை சார்ட்டு, பார் டயக்ராமு, கிராஃபு இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 8 கொஷின் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங் பண்ணுறது நம்ம பை சார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு குடும்பத்தின் தங்களுடைய வீட்டை புதுப்பிக்கும் செலவு ரூபாய் 1,20,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 1,20,000 ரூபா அதை புதுப்பிக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க. ஸோ அதோடைய டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் அதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த காஸ்ட் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் பெயிண்டிங் ஃப்ளோரிங் டுகெதர். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு கேட்குறாங்க, ஃப்ளோரிங்க்கும் பெயிண்டிங்க்கும். ஸோ அப்போ இங்கே பெயிண்டிங் பார்த்திங்க அப்படின்னா 15%, ஃப்ளோரிங்க்கு 14% யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் பெயிண்டிங் ப்ளஸ் ஃப்ளோரிங் ஈக்குவல் டு பெயிண்டிங் பார்த்திங்க அப்படின்னா 15% ப்ளஸ் ஃப்ளோரிங் வந்து 14%. ஸோ டோட்டல் வந்து 19%. ஸோ அப்போ அந்த 19%ல் டோட்டல் 1,20,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1,20,000 பெயிண்டிங்கும் ஃப்ளோரிங்கும் சேர்த்து 19% செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை தான் கேட்குறாங்க ஃபஸ்ட் கொஷனில். ஸோ அப்போது 1,20,000ல் 19% பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறது டிவைட் பை 100 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு சைபர், இங்கே ஒரு சைபர் கேன்சல், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல், மீதி 1,200 இருக்குது. அதை வந்து நம்ம 19 கூட பெருக்கணும். ஸோ 19 × 12, 9 2 சார் 18, 8 பேலன்ஸ் 1, 2 + 1 3, 9 1 சார் 9, 1 1 சார் 1, 8 ஆட் பண்ணோன்னா 9 + 3, 12க்கு 2 பேலன்ஸ் 1, 2 இங்கே 00. ஸோ இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22,800 செலவு பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ப்ளஸ் ஃப்ளோரிங்க்கு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் 22,800. வாட் இஸ் த காஸ்ட் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் பெயிண்டிங் ஃப்ளோரிங் டுகெதர். ஸோ பெயிண்டிங்கும் ஃப்ளோரிங்கும் ரெண்டுமே சேர்த்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெயிண்டிங் 15%, ஃப்ளோரிங் 14% பார்த்தீங்கன்னா அப்போ டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15 + 14 29% செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 1,20,000 செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 1,20,000 29% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 1,20,000 1,20,000ல் 29% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. அப்போ 12 × 29, 9 2 சார் 18, 8 பேலன்ஸ் 1, 2 2 சார் 4, 5, 9 2 8, 9 + 5, 14க்கு 4 பேலன்ஸ் 1 3. அப்போ இங்கே ரிமைண்டர் விட்டு இங்கே 00 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் 34,800 பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் ப்ளஸ் ஃப்ளோரிங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் 34,800 பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி. அடுத்து நெக்ஸ்ட் கொஷன் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த அமௌண்ட் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் த இன்டீரியர் டெக்கரேஷன் அண்டு ஆர்கிடெக்சர். இன்டீரியர் டெக்கரேஷன் அண்டு ஆர்கிடெக்ட் ஃபீஸ். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 19%, ஆர்கிடெக்ட் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11%. ஸோ இன்டீரியர் 19. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா 19%, ஆர்கிடெக்ட் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா
11% யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டையும் கழிக்கணும். டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுத்தையும் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா 8% பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டிஃபரன்ஸ். ஸோ அப்போது டோட்டல் வந்து 1,20,000. டோட்டல் 1,20,000ல் 8% எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ உங்கள் 0 இங்கே 0 கேன்சல், 0 0 கேன்சல், 8 2 சார் 8 × 12 எவ்வளோ வரும் அப்படின்னா 9600. ஸோ அப்போது 9,600 பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டிஃப்ரென்ஸ் அந்த 8% எவ்வளோ வரும் அப்படின்னா 9,600 வரும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 9,600. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகும். அடுத்து என்ன டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இது விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், a⁻m ஹோல் n இப்படி இருக்கும்போது நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா a⁻m + n. ஸோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஒரு நார்மல் ஃபார்முலா. இப்போது இந்த இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்கொயரை இதுக்குள்ளே பெருக்கிறோம் அப்படின்னா அங்கே எப்படி வரும் 9 × a² × b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் உள்ளே போகும்போது 9². இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி இந்த 2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா a⁻4 இங்கே bக்கு b² வரும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ இங்கே 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3-ஐ நம்ம இந்த 9 வந்து ஸ்கொயர் மாதிரி மாற்றலாம் அப்படின்னா இந்த 9 எப்படி மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 3² வந்து 9, அதோடைய ஹோல் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிக்கிறோம். அடுத்து a⁻4 அடுத்து b². அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா படி a⁻m ஹோல் n இருக்குது. ஸோ அதனால் 2 + 2 3/4 a⁻4 b² வந்துடும். ஸோ இதான் ஆன்சர். இந்த கொஷனுக்கான ஆன்சர் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். அடுத்து வந்துட்டு ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார் கிராஃபில் என்ன கொஷின் பார்த்துருவோம். வரைபடத்தை கவனித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்ப்போம். இதில் கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது. ஸோ அப்போது என்ன கேட்குறாங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இந்த 5 வருஷத்துக்கான க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ரோத் ரேட்டில் ஆவரேஜை விட எந்த வருஷத்தில் க்ரோத் ரேட் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆவரேஜ்னால் என்னென்னு தெரியும். எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ ஆவரேஜ் எப்படி போகிறது பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா 9.5, இங்கே 22.5, இங்கே 17.5, அடுத்து ஒரு நிமிஷம் கொஷின் பார்த்துக்கிறேன். சாரி, இதில் கொஷின் கிளியராக இல்லை. உங்களுக்கு வரும்போது கொஷின் கிளியராக வரும். ஸோ இங்கே வந்துட்டு $22.5, அடுத்து 20, அதுக்கப்புறம் 17.5, அதுக்கப்புறம் 9.5, அதுக்கப்புறம் ஒரு 5 இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே ப்ளஸ் வேல்யூ. இங்கே 5, இங்கே 20, இங்கே 17.5, இங்கே 22.5, இங்கே 9.5, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் வேல்யூவில் இருக்குது. இங்கே மட்டும் என்ன அப்படின்னா மைனஸில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா ஆவரேஜ் டோட்டலாக ஆட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல சேர்த்து -2.5 ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இருக்கிறத ப்ளஸில் இருக்கிறத தனியாக மைனஸில் இருக்கிறத தனியாக அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸில் இருக்கிறத மட்டும் தனியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5, 10, 15,
ஸோ இங்கே 15க்கு 5 பேலன்ஸ் 1 3 10 19 24 4 பேலன்ஸ் 2 இது ஆட் பண்ணோன்னா 4 6 7 ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வந்திருக்கு ஸோ இதில் இந்த 2.5 மைனஸ் பண்ணணும் ஸோ இங்கே இதிலேருந்து 2.5 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 550.4ல் 2 போயிடுச்சுன்னா 2 7ல் அப்படி இருந்திருக்கு இல்லை 72 ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு பாருங்கள் 1 2 3 4 5 6 அப்போ டோட்டலாக 6 இருக்குது அப்போது 72/6 ஆவரேஜுக்கான பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணணும் அதனால் இங்கே 6 போட்டிருக்கோம் இதை 6ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா 1666 பேலன்ஸ் 1 2 6 12 ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 அதாவது இதோடைய ஆவரேஜ் வேல்யூ இந்த கிராஃபோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 12 இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது ஸோ அப்போது எத்தனை ஆண்டில் அதிகமாக இருக்குது 12 விட அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 20 17.5 22.5 20 17.5 22.5 பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஆவரேஜோட அதிகமாக இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்தில் ஸோ 3 இயர்ஸ் 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் குறைவாக இருந்தது ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சராசரி அப்படின்னா ஆவரேஜை கண்டுபிடிச்சாச்சு ஆவரேஜ் எவ்வளோ வந்துச்சுன்னா நமக்கு 12 வந்தது ஸோ 12 விட அதிகமாக 3 வேல்யூ வந்திருக்கு மொத்தமாகவே 6 வருஷம் தான் அப்போது 6ல் 3 வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மீதி 6ல் 3 வருஷம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை செக் பண்ணிடலாம் கிராஃபை வச்சு ஸோ ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 12 விட 9.5 சின்னது தான் 5 சின்னது தான் -2.5 சின்னது தான் இந்த மைனஸில் இருக்கேன்னு மைனஸில் இருக்கிறத எடுக்காமல் விட்டுறக்கூடாது மைனஸும் 12 விட சின்ன வேல்யூ தான் ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கணும் அப்போ டோட்டலாக இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ் தான் வரும் ஸோ ஆன்சர் இஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸோ அடுத்த கொஸ்டின் போய்டும் ஸோ அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதில் தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம் ஸோ பர்சன்டேஜை நம்பராக மாற்றோம்னா 2/100 ஆஃப் அப்படின்னா இன்ட்டு 2 ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 and 2 பெருக்கிடுவோம் 4/100 வரும் ஸோ மேத்தமெட்டிக்கல் ரூலில் கீழே 100 2 0 இருக்குது அப்படின்னா மேலே பாயிண்ட் வைக்கிறது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 0.04 இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடும் ஸோ இது ஜாமெண்ட்ரி ஸோ ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கிளோடைய டோட்டல் கோணம் எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் அதாவது கோணம் எவ்வளோ அப்படின்னா 180 டிகிரி ஸோ அப்போ இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதில் 2 எக்ஸு 2x 30 டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டு இதோட எக்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைனோடைய ஆங்கிள் வந்து 180 டிகிரி ஸோ அப்போ இந்த 180 டிகிரி நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே ஆட் பண்ணுறோம் எக்ஸு ப்ளஸ் 2x ப்ளஸ் 30 ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 180 கிடைக்கணும் ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3xன்னு வரும் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 180 இந்த 30 இந்த பக்கம் போகும்போது மைனஸில் போயிடும் அப்போது 3x ஈக்குவல் டு 150 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 150/3ன்னு வரும் ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா 1 3 3 5 3 15 ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி ஸோ ஆன்சர் இஸ் 50 டிகிரி நெக்ஸ்ட்டாக போவோம் ஸோ இது கொஞ்சம் இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியான சம் இது எப்படின்னு பார்ப்போம் ஒரு எண்ணின் 80% அதாவது ஒரு எண்ணின் 80%துடன் எண் 32ஐ சேர்த்தால் அதே எண் கிடைக்குமானால் அந்த எண் என்ன அதாவது எனக்கு வந்து என்கிட்ட ஒரு எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் கூட
அந்த நம்பருடைய 80% எக்ஸ் இன்ட்டு 80% கூட ஒரு 32 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதே எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சலு. 2 டேபிள்ஸில் அடித்தோன்னா 4 2 சார், இங்கே 5 2 சார் 10. அப்புறம் இந்த எக்ஸ் வேல்யூவை அங்கே கொண்டு போயிடுவோம். 32 இங்கே இருக்கும். எக்ஸ் மைனஸ் 4/5xன்னு வரும். ஸோ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 32 ஈக்குவல் 5x மைனஸ் 4x/5ன்னு வரும். ஸோ இந்த 5 இது கூட பெருக்கணும் அப்படின்னா 160 ஈக்குவல் டு இது ரெண்டையும் கழிச்சிருவோம். 5x மைனஸ் 4x ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 160. ஆன்சர் இஸ் 160. ஸோ நெக்ஸ்ட் சம் போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு. ஸோ இது எப்படின்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 49/x ஈக்குவல் டு x/64. ஸோ இப்போது இந்த 64 கிராஸ் மல்டிபிள் ஆகிடும். ஸோ இது இங்கேயும் வந்துடும். அப்போ இந்த எக்ஸ் இங்கே போயிடுச்சு அப்படின்னா x² ஈக்குவல் டு 49 × 64ன்னு வந்துடும். ஸோ இந்த இங்கே இருக்கிற ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக வந்துடும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 49 × 64ன்னு வரும். ஸோ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ கேன்சல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரூட் டேபிள் படிச்சிருக்கணும். ஸோ ரூட் டேபிள் ஒரு 20 வரைக்கும் படித்து வச்சுருக்கோங்க. அப்போ x² ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7² × 8². ஸோ இந்த ரூட்டுக்கும் இந்த 2 ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். சரி, இங்கே ஸ்கொயர் வராது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 7 8 7 x ஈக்குவல் டு 56. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் 56. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 56. ஸோ நெக்ஸ்ட் கொஷன் போய்ட்டோம். ஒரு கடைக்காரர் ஒரு நாற்காலியை ரூபாய் 325 என்ற விலைக்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை காண்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா லாபம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோக்கு வாங்குறாரோ அதான் காஸ்ட் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 325 இது காஸ்ட் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 350. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழித்தோம் அப்படின்னா, அதாவது வாங்கின விலையிலேருந்து எவ்வளோ விற்கிறோமோ அந்த விலையை கழித்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 25 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 25 பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 325 இன்ட்டு 100. ஸோ 325ல் எவ்வளோ 25 இருக்கும் அப்படின்னா 1, இங்கே 125, பேலன்ஸ் வந்துட்டு 7 இருக்கும். ஸோ 3 13. அப்போது இதை 100/13 100 13 9. ஸோ பேலன்ஸ் 100ல் 91 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 7 9/13% தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த சம்மோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 7 9/13%. ஸோ இது வரைக்கும் போன வருஷம் 23 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எல்லாம் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ்.